நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கிரசன்ட் ரோட் 26 ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் அன்பு நிறைந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் நம் பள்ளி சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த டாக்டர் எஸ் சரவணன் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், 12 ஆண்டுகளுக்கு மேலாக டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், 9 ஆண்டுகளுக்கு மேலாக இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், 8 ஆண்டுகளுக்கு மேலாக பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 160 கம்பெனிகளை பார்வையிட்டவர் மற்றும் 11,000க்கு மேற்பட்ட மாணவர்களை ஊக்கப்படுத்தி வழிகாட்டியுள்ளார். அவர் கவுன்சிலிங் ப்ராசஸ், 1 detailed counseling session, 1 hour counseling duration, 360-degree dimensional career assessment motivational session, study technique mind mapping, higher educational competitive exam, detailed international studies, details வழங்குவதிலும் வல்லவரான இவர் சென்னை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இவரது சேவையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெருமைமிக்க நமது பள்ளியின் சிறப்பு விருந்தினர் என்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். மாணவர்களே, நீங்கள் திருவிழாக்கள், திருமண நிகழ்வுகள் என பொது இடங்களில் உங்களை காணும் உறவினர்கள் நீங்கள் எங்கு படிக்கிறீர்கள், என்ன படிக்கிறீர்கள் என்று உங்கள் படிப்பினை பற்றித்தான் பேசுவார்கள். அந்த வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கல்வி ஒன்றுதான் ஒருவரை உயர்த்தும். கல்வி அறிவு இல்லாதவரின் வாழ்க்கையானது பிறர் கையில் உள்ள பட்டம் போன்றதாகும். கல்வி கற்றவர் வாழ்வானது சிறகை விரித்து பறக்கும் பறவை போல் இருக்கும். இந்த சமுதாயம் கற்றவருக்கும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும். கல்விதான் நம் வாழ்க்கை நுட்பமான முறையில் திறம்பட வாழ வைக்கும். படிக்கும் காலங்களில் நாம் எதுவாக வேண்டும் என நினைக்கிறோமோ அந்த நினைவு எப்பொழுதும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மாறாமல் இருந்தால் நம்மால் வெற்றி அடைய முடியும். அதாவது முயற்சி எப்பொழுதும் தொடர்ந்து நம் செய்தால் கட்டாயம் வெற்றி பெற முடியும். முயற்சி ஒன்றே ஒருவருக்கு சுய நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கை என்ற ஒரு சொல்லானது ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகத்தை தரும். அந்த வகையில் நம் ஆசிரியர்கள் உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணித்து சாதிக்க தூண்டும் உந்து சக்தி வாய்ந்தவர்கள். நம் பள்ளியில் பயின்ற எத்தனையோ மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருவதுடன் விளையாட்டுத் துறையில் வட்டார அளவிலும், மாவட்ட அளவிலும், மாநில அளவிலும் மற்றும் தேசிய அளவிலும் சாதனை படைத்து வருகின்றனர். தேசிய அளவிலான IIT பிட்ஸ் பிலானி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் ஊக்கத்தொகையுடன் கல்வி கற்க HCL நிறுவனத்தால் நடத்தப்படும் தேர்வினை நம் பள்ளி மாணவர்கள் எழுதி வருகின்றனர் என்பதில் நாம் பெருமை கொள்கின்றோம். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு எந்த ஒரு செயலையும் மனம் ஒன்றி செய்தால் உங்கள் மகிழ்ச்சியானது சூரியன் போல் பிரகாசிக்கும். ஆகவே படிப்பதற்கு ஏற்ற இந்த மாணவ பருவத்தில் கல்வி என்ற ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வேலை வாய்ப்பினை பெற்று என்றென்றும் வளமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you for your inspiring words. Think and perform through themselves, not to be dependent on, but to be independent. It's my immense pleasure to deliver the annual report for this academic year 2025-26 in front of esteemed chief guest, chairman sir, secretary sir, and treasurer, academic directors and trustees of Jnanavali Educational Charitable Trust, and my dear parents,
teaching and non-teaching staffs, and my dear lovable students. Good evening to all. With an unbreakable spirit and generous mind to promote and develop education in this rural area, Jnanavali Educational Trust has been running this great institution from 2005. Our school is now functioning from LKG 12th with 1,189 students, taken care by nearly 1,000 staffs. We are very happy to share this glad news that our students appeared board exam, passed and achieved 100% result in both and 12th standard. 10th students secured 489 mark and 3 students secured centum in social science and 2 students secured centum in English and 2 students secured centum in Maths and 1 student in Tamil. And 12th student secured 577 mark and 1 centum in computer science and 1 centum in Tamil. Learning gives creativity, creativity leads to thinking, thinking provides knowledge and knowledge makes you great. Our KG students this year 2025 commenced on a wonderful note with recognition of our new kids with a shield to each one of them. Our KG kids activities include weekly celebration like Colors Day, Letters Day, Action Works and storytelling, many more. From 1 to 5th, we have best curriculum in our hand is lead, so that students learn everything practically, and the SLC program from 1 to 5th students, regular activities and the shadowing tasks given to the students. Nearly 260 students attended the Abacus exam in this year. Next one, 6th to 8th, our MTG syllabus, so that the students are trained to face their upcoming competitive and public exams. This year we have commenced robotic, so we tied up within wings of Science Academy for training our students to shine in the field of science. Very first time our students launched the water rocket program in our school. MUN where our students went to Arai School, Palnipa International School, Avinasi, J Matriculation, so on. Through this, they learn the world. Separate excellence kits given for spoken English to students. Special batches are introduced to students who communicate only English inside the school campus. Then next, club activities. We have inaugurated 5 clubs in our school. Kalayaravi Tamil Mandram, English Literary Association, Majestic Max Club, Kalam Tulir Illam Social Club. Twice a month, club activities will be conducted for the students for their betterment in each field. Our students' achievement, Science Expo has conducted in our school in the month of October. Students showed their talents by exhibiting various science methods. Our students are also participated in various competitions held at Knowledge Institute of Technology, and in our campus, JCI Salem has conducted handwriting and drawing competition and issued the prizes. Camel Arts contest had been conducted in the month of August. JCI Erode Excel has conducted GK competition and won the prizes. Next one, sports. I am proud to announce our students L. Nandini 9th standard has won the National Silver Medal in Carom, which was held in Madhya Pradesh, and secured India's 4th place in individual. And also in Carom, we secured the first place in zonal, district, divisional, under 14, 17, 19 winners in single and doubles, and also both in boys and girls category. And also CM Trophy, our students placed first and received the cash award. In also table tennis, zonal level under 14 boys and girls in the category of single and doubles, our students won the prizes. Silambam, zonal level under 14
category, our students placed the first prize. In co-curricular activities, wellness program has conducted for teachers by Rahul Srinivasan, and we have celebrated all special days in the school campus. Finally, I conclude our school annual report. We focus our students to learn through imagination and thinking, not to be train them but to be educate them. Thank you. Thank you, sir, to make all of us to know the achievements that you have lived and live well. Yes, it's the time to honor our chief guest, which shows our love and affection towards them. For that, I request all the dignitaries in the dais to come forward to honor our chief guest, Dr. S. Saravanan sir, career trainer and motivator. Such a person in our chairman sir, so I request our chairman sir, Mr. A. Chandrasekhar sir, to deliver presidential speech. இந்த இனிய மாலை பொழுதிலே நமது பள்ளியின் 20வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். ஆண்டு முழுவதும் எங்களோடு இருந்து அளவில்லாத கல்வியை பயிலும் எங்கள் பள்ளியின் அறிவான குழந்தைகளின் ஆனந்த களிப்பை காணவே நாங்கள் ஆண்டுதோறும் எங்கள் பள்ளியில் இது போன்ற சிறப்பு மிக்க ஆண்டு விழாவிற்கு வருகின்ற சிறப்பு விருந்தினர் நம் பள்ளியின் நிர்வாகத்தினர் மற்றும் நண்பர்கள், பேரன்பு கொண்ட பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் வரவேற்கின்றேன். நம் பள்ளியில் ஆண்டு விழாவானது பல்வேறு நோக்கங்களை முன்னிறுத்தியே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது காடு வெட்டி களை எடுத்து களைநீர் பாய்ச்சி காசு பணம் சேர்த்தாலும் அது எல்லாம் செல்வம் ஆகாது. கடைகோடியில் இருப்பவனையும் கண்ணாடி மாளிகையில் வாழ்பவனும் கல்வி கற்றுவிட்டால் அதற்கு ஈடான செல்வமும் இருக்காது. அப்படிப்பட்ட கல்வியை சேவையை கடவுள் சேவையாக நினைத்து நாங்கள் செய்து வருகின்றோம். அதில் எப்பொழுதும் எங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கின்றது. எங்கள் பள்ளிக்கு வந்து சேரும் அனைத்து குழந்தைகளையும் நல்ல விளைச்சலை தரும் விதைகளாக மாற்றி வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக வாழ அனைத்து வழிகளையும் செய்து வருகின்றது நம் பள்ளி. டாக்டர், இன்ஜினியர், ஆசிரியர், வக்கீல் என பல்வேறு மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றது. பெற்றோர்களின் பேர் சொல்லும் பிள்ளைகளாகவும் உயர்ந்த பண்பில் ஊர் போற்றும் கண்மணிகளாகவும் நம் பள்ளி மாணவர்கள் சிறப்பு பெற்று வருகின்றனர். ஓடி விளையாடும் குழந்தைகளுக்கு உடல் நலமும் உள்ள மகிழ்ச்சியும் சிறப்பான அமைப்பும் சிறப்பாக அமையும் என்பார்கள். அதன் அடிப்படையில் தான் நம் பள்ளியில் கல்வி முறை அமைந்துள்ளது என்பதை எங்கள் பள்ளி குழந்தைகள் வாங்கிய பதக்கங்களும் சான்றிதழ்களும் சொல்லும். 8 திசை எல்லாம் சென்று வெற்றி கொடி எல்லாம் நாட்டி நாட்டிற்காக உழைக்கும் உத்தமர்கள் உருவாக்க நாங்கள் எப்பொழுதும் ஏரியாக இருப்போம். எங்கள் வாழ்க்கையில் கல்வியை ஒரு சேவையாக செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. We feel honored and privileged to have with us today in this function Dr. S. Saravanan sir, career trainer and motivator, to step forward to give us his precious words and message. Sir, please. அனைவருக்கும் வணக்கம். முயற்சி செய்வன் மனிதன் அல்ல அப்படின்னு சொல்றதால மூச்சு விடுவதன் மனிதன் அல்ல, முயற்சி செய்வனே மனிதன் என்ற கூற்றுக்கு ஏற்ப
கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை ஆண்டுகள், அதாவது ஒரு தலைமுறைக்கு 33 ஆண்டுகள் அந்த அழியா செல்வத்தை 20 வருஷம் கடந்து இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை கொடுத்த ஃபர்ஸ்ட் பிரபுண்ணா அவர்களுக்கும் பிளஸ் ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கும் ஒரு அழியா செல்வம். ஏன்னா திருக்குறள்ல ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை இருக்கு. திருக்குறள், நம்ம திருக்குறள் பார்க்குறப்பே ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வருமா, பேச முடியுமா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இந்த ஃபீலிங் இருக்கும். அது சின்ன குழந்தையிலிருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த திருக்குறள் அதில் அதிகாரம் 398ல் ஒரு தலைமுறை படிச்சதுன்னா 7 தலைமுறையும் வாழ வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கல்விங்கிறது கொடுக்கக்கூடிய இடம். தாயின் கருவறையும் பள்ளி வகுப்பறையும் வீடு வகுப்பறை கிடைக்காது. அதில் இந்த பள்ளி வகுப்பறையில் இந்த மாதிரி ஆக்சுவலாக சேர்மன் சாருக்கும் செக்ரட்டரி சார் அண்டு நம்ம கரஸ்பாண்டன்ட் அண்டு ட்ரெஸரர்ஸ் அண்டு நிர்வாகிகளுக்கும் எப்பயுமே இந்த கல்வி அழியாத செல்வத்தை பல தலைமுறைகளுக்கு கொண்டு போகணுங்கிறது எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதில் நான் இருக்கணும். ஏன்னா 7 தலைமுறைகளையும் உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கல்வி. எல்லாரும் சொல்லுவாங்க கல்விங்கிறது நம்ம படித்த உடனே சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நான் பேசிட்டே இருப்பாங்க, நான் அந்த தம்பி +2 முடிச்சுட்டா ஒரு காலேஜுக்கு போயிட்டான், நீ எப்போ போற அப்படிம்பாங்க. அது இந்த +2 மாணவர்கள்லாம் இப்போ இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. எந்த காலேஜ் போற, என்ன பண்ற, இப்படியே தான் இருக்கும் 6 மாசம். அவனை அந்த மாணவ மாணவிகள், அதாவது நம்ம நண்பர்களை வந்து என்னோட நண்பர்கள் தான் நான் எப்பயுமே சொல்றேன் ஸ்டூடெண்ட்டை, அவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஒரு 6 மாசமும் இந்த 6 மாசமும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் பண்ண அவர் அப்படியே இது. அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்கூல்ல 9 to 6 இல்லை 9 to 4 கரெக்டா கொண்டு போறது டீச்சர்ஸ். அந்த டீச்சருக்கு எப்பயுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நானும் ஒரு டீச்சராக இருந்திருக்கேன். ஸோ அந்த சைக்காலஜிக்கலாக இருக்கு. ஏன்னா கம்முனே இருக்காது, இந்த மனசு கம்முனே இருக்காது. ஏன்னா நீங்களும் சரி நானும் சரி சின்ன வயசுல இருந்து குழந்தை பிறக்கிறப்பயே வந்து ஒரு 3 வயசுக்கு அப்புறம் நம்ம தாத்தா எல்லாம் சொல்லுவார், என் பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, அவன் பேத்தியோ பேரனோ வாழ்க்கையில வந்து அவன் டாக்டர் ஆகிறான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கூட்டிட்டு போவார். நம்ம ஊர்ல திருவிழா நடக்கிறப்பையும் இந்த பண்டிகை காலத்திலயும் நம்ம என்ன பார்ப்போம்னா, கோயில் திருவிழால போய் உடனே சாமி கும்பிட்டாலும் அந்த கடைவீதி போறப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசைனா, அந்த மருத்துவ பணியில் செய்யற டெட்டஸ்கோப் இருக்கும். ஐயோ நானும் டாக்டர் ஆகிருக்கேன் இன்னும் இருக்கு மனசுல. எங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்கேன், எங்க அப்பா படிக்க வச்சிருந்தாங்க நர்ஸா இருப்பேன்னு சொல்லி. என்ன மனசு கம்முனே இருக்காது. இந்த 5லிருந்து 8 வந்தோம்னா நம்ம மனசு அப்படியே நண்பர்களோ இருக்கிறப்ப அப்படியே மாறும். இந்த 10 வந்தவொடனே நீ என்ன படிக்கிற, நான் என்ன படிக்கிறேன்னு அப்படியே சேஞ்சஸ் ஆகும். இந்த 12 வந்த உடனே 12th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே எந்த காலேஜ் போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ நாமளும் அப்படிதான். நம்ம லைஃப்லயும் வந்து நம்ம படிக்கல, எங்க அம்மா படிக்க வச்சுதான் நல்லா இருக்குமே. ஏன்னா மனசு கம்முனே இருக்காது. மனசுங்கிறது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நான் கார்ல வந்தேன்னா அப்படி திரும்பி பாக்குறப்ப என் நண்பன் சைக்கிள்ல போனானா, பாரு நான் கார்ல போறேன், அவன் சைக்கிள்ல போறான் அப்படிங்கிற. அதே படிச்சிருந்தோம்னா நானும் கார்ல போறேன், அவனும் கார்ல போவான். அந்த எண்ணத்தை, ஏன்னா மனசு ஆக்கவோ அழிக்கவோ அழிக்கக்கூடிய பயனற்றதாக உயர்வாக கால எண்ணக்கூடிய மோசமான ஆயுதம். அதுக்கு அழியா செல்வ கல்வி மட்டுமே நம்ம பிரைன் இருக்கும். இப்ப கூட பேசிட்டு இருந்தேன், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் போறது சவுண்ட்ஸ் சாரு டிஸ்டர்ப் அப்படிலாம் இல்ல, எல்லாத்தையும் இந்த பிரைன் கவனிக்க. நான் சொல்றது எப்படிப்பா, எல்லாரும் சொல்றப்ப நான் என்ன சொல்லுவேன், இப்படி கவனிச்சா என்னைக்கு சார் நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்டா, உண்மையை சொல்றேன், பிரைன் இஸ் அ டஸ்ட்பின். ஏன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். இங்க நின்று அங்க நின்று. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நின்று நிதானமா வாழ்க்கையை முன்னேறணும்னா பிரைன் ஆக்டிவேட் பண்ணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாமே அப்துல் கலாம் ஐயா பிடிக்கும், நானும் அவரோட ரோல்ல தான் இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு நல்லா கவனிங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்பார். அந்த கொஸ்டின் கேட்டவன திருப்பி சொல்லுவார். நாம என்ன ஏதோ சொல்றாரு அப்படிமா, பட் அதான் அவ்வளோ சயின்ஸ். இதுல ஒரு வார்த்தை சொன்னார், சயின்ஸ். அந்த ரோபோட்டிக்ஸ் செய்யறப்ப அந்த சயின்ஸ் அது சொன்ன செய்யுதுன்னா நம்ம உருவாக்கிருக்கோம். அப்ப அந்த கொஸ்டின் என்ன சொல்ல தெரியுங்களா, அது என்ன தெரியுமா, திருப்பி ஏன் சொல்லுன்னு தெரியுங்களா, பேசுறப்ப. இன்னொன்னு உறுதிமொழி எடுக்க சொல்லுவாங்க தெரியுங்களா, ஸ்கூல்ல இது எனது பள்ளி எல்லா இடத்துலயும் முன்னாடி இருக்கும்.
இங்கேயும் உறுதிமொழி இருக்கும். ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து சொல்லுவோம், நாமளும் சொல்லுவோம், இவரோட அப்துல் கலாம் ஐயாருக்கு கல்வி வளர்ச்சி பணிகள் உறுதிமொழி எடுக்கிறது சொல்லுவோம். அது ஏன்னா உடனே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காலத்துல ஜப்பான்ல ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருமா, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. 90s ட்ரெயின் அப்படியே ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்ப எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு ட்ரெயினோட டிரைவர்ஸ், அந்த லோகோ பைலட் வெளியே நின்று ட்ரெயினுக்கு முன்னாடி எனது ட்ரெயின் பேசஞ்சர் எது ஆகக்கூடாதுன்னு சத்தம் போட்டு சொல்லுவாராம். அப்ப அப்துல் கலாம் ஐயா சொல்றதுக்கும் இதுக்கு வித்தியாசம். இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான்ல ஒரு செகண்டுக்கு 2500 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. இப்ப குஜராத்ல அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சொல்றப்ப வந்து உறுதிமொழி எடுக்கிறப்ப மத்தவங்க சொல்றப்ப காது கேட்குமா, லிசன் பண்ணணும். அதாவது பெரியவங்களும் சரி, ஒரு டீச்சரும் சரி, கவனிக்கிறோம். ரொம்ப பியூர் சயின்ஸ். அப்ப கவனிக்கிறப்ப பிரைன் வந்து அப்சர்வ் பண்ணுமா. நான் முன்னாடியே சொன்னேன், பிரைன் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். இப்ப நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நகருது, சார் ஒரு நகராரு, இவர் இங்க போறாரு, ஒரு பாப்பா இங்க நகருது, அங்கிருந்து 2 பேர் வந்துட்டு இருக்காங்க, எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் அதை தாண்டி பேசுறேன்னா நான் நினைச்சா மட்டும்தான் பேசணும், நான் கவனிச்சா மட்டும்தான் வாய் பேசணும். அதாவது அப்துல் கலாம் கவனிச்சத திருப்பி ரிப்பீட்டா சொல்லப்ப நீ கேட்டுட்டு பிரெயினுக்கு கொண்டு போவோம், பிரெயினுக்கு அப்புறம் வாய் பேசுங்கிறது தான் சயின்ஸ். அதனாலதான் நின்று நிதானமா கவனிக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடியது லிசனிங்கும் ஒரு அழியா செல்வ கல்வி மட்டுமே. ஏன் இந்த கல்வி நாம எடுத்துக்கிறோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் தாயின் கருவலை பள்ளி வகுப்பறை மீது உறவு கிடைக்காது. இங்க என்ன லைஃப்ல நம்ம முன்னேறமோ அதுதான் கடைசி வரைக்கும். ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வாழ்க்கையில எப்பயுமே சொல்றது, யாருக்கிட்ட எவருக்கிட்ட கை நீட்டி நிற்க கூடாது. அதுக்கு இந்த கல்வி நின்று நிதானமா முடிவெடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய கல்வி. அதனாலதான் 7 தலைமுறைகளையும் வாழ வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கல்வி இருக்கு. இந்த கல்வி நிறைய பேர் கிடைக்காத ஃபீல் பண்ணுவாங்க, இது கிடைக்கல அது கிடைக்கல. இன்னைக்கு மொபைல் இருக்கு, இதுல எல்லாமே பாத்துக்கலாம். பட் அப்சர்வேஷன் வந்து நான் சார் பார்த்தாங்களே இல்லைன்னு தெரியல, நான் அங்க நான் உட்காந்துட்டு இருக்கிறப்ப கேபின்ல மொபைலை திருப்பி தான் வச்சேன். அது என்னையே பாதிக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா, ஆன்லைன்லயே உனக்கு எல்லாமே கிடைக்குது, மொபைல்ல இல்ல, எல்லாமே நம்மள பிரைன் வந்து அது அஞ்சறிவா தான் வச்சிருக்கு, கவனிக்கும், பேசாது, 6th சென்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ வந்து அந்த மொபைல் வந்து யூசேஜ் வந்து குறைக்க கல்வி அதிகமாகும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த கல்வி சார்ந்த பணிகளை எண்ணங்களும் செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனை வாழ வைக்க முடியும். எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பலமும் பலவீனமும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கு. அந்த பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு பலவீனத்தை அறிஞ்சக்கூடிய சக்தி கொடுக்கிறது கவனிச்ச கல்வி படிக்கதான் அந்த பிரைன் ஆக்டிவேட் ஆகும். இல்ல சார் நிறைய சொல்லுவாங்க, பேரண்ட்லாம் படிக்க மாட்டேங்கிறான், 35 மார்க் தான் எடுக்கிறான், என்கிட்ட கவுன்சிலிங் வரீங்களா அதை சொல்லுவேன், 35 மார்க்ஸ் தான் எடுக்கிறான், 40 மார்க்ஸ் தான். நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட உட்காந்து பொறுமையா பேசுவேன். ஒரு 6 hours கவுன்சிலிங்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரு சரின்னு சொன்னாலும் வெளியே வரப்ப வெளியே இருக்கிற எல்லா எண்ணங்களும், தேவையில்லாத எண்ணங்களும், எல்லா எண்ணங்களும் உள்ள போறப்ப அவருக்கு தடுமாறுறார். நாம சொல்லுவோம், பையன் படிக்க மாட்டேங்கிறான் சார், மார்க் எடுக்க மாட்டேங்கிறான் சார். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா நம்மள எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நம்மள ஈஸியா பிரைன் அட்ராக்ட் பண்ணது கலர். அதனாலதான் புக்ஸ்ல வந்து பையன் விருத்தரக்கூடாது, அந்த புக்ஸ்ல வந்து அவ்வளோ கலரிங் கொடுக்குறாங்க. நாம கூட ஸ்கூல் லைஃப்ல சொல்லுவோம், இந்த 5th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கலரிங் நிறைய கொடுப்பாங்க. அப்ப அந்த வயசுல வந்து பிரைன் வந்து அதாவது மூளைங்கிறாங்க இல்லையா, அதை வந்து கரெக்டா கொண்டு போய் ஒரு 8வது 9வது வயசு, 8வது 9வது வர வரைக்கும் அவனை சமநிலைப்படுத்தி 12வதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது. 12வதுக்கு அப்புறம் எல்லாருமே திங்க் பண்றது ஏதோ ஒரு கல்லூரி முடிவு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே என்னோட மாணவர்கள் சொல்றது, என் ஆபீஸுக்கு வந்தா, இப்ப கூட பேசுறேன், நானும் எங்க துணையாரும் பண்ணிட்டு இருக்கோம், என் ஆபீஸ்க்கு வந்தா உட்கார வச்சு பேசுவேன். 5 எக்ஸாம் எழுதுவேன். அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு எழுதும். ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கிறப்ப அந்த எக்ஸாம்ஸ் எழுதுதான், அந்த நுழைவுத் தேர்வு எழுதுதான் வாழ்க்கையில முன்னாடி. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறப்ப, நம்ம இதுலயே ஒரு 20 வயசு 25 வயசுல உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் லைஃப்ல படிக்கிறப்ப அது அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படி. ஆனா பேசிக் தான், நீ ஸ்கூல்ல என்ன படிக்கிறியோ
நல்லா கவனிச்சு பாருங்க. ஸ்கூல்ல வந்து இந்த டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, கேஜி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறப்ப a+b² எழுத சொல்லுவாங்க. இதே 10th வந்தோடனே ஏக்கு ஒரு மதிப்பு கொடு, பிக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. +2 வந்த உடனே இது எப்படி அப்ளை பண்ண தெரியும். கல்லூரி வாழ்க்கைக்கு போறப்ப இல்ல மேற்கொண்டு உயர்கல்வி எந்த மாதிரி படிப்பு இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த படிப்புக்கு போறப்ப ஏங்கிற இடத்துல ஒரு ஊர் பேர் இருக்கும், பிங்கிற இடத்துல வேற ஒரு ஊர் பேர் இருக்கும். இதை கால்குலேட் பண்றது என்ன பண்ணலாம். அப்ப நீங்க வாழ்க்கையில இங்க என்ன படிக்கிறீங்களோ, உயர்கல்விக்கு போனாலும் சரி இல்ல வாழ்க்கையில முன்னாடி போற இருந்தாலும் சரி, இதை வந்து அப்ளை பண்ணி தான் நாம வாழ்க்கையில முன்னேறோம். ஏன்னா முன்னாடியே சொன்னேன், நம்மளோட உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் கவனிக்கக்கூடிய சக்தி கொடுக்கிறது கல்வி மட்டுமே. சார் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் கல்வி மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு. அப்ப நான் எங்களுக்கு என்ன, கல்வி தொழில் சார்ந்த பயிர்ப்பு. ஏன்னா முயற்சி பயிற்சியுமே இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்கு உதவுவாங்க. நான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, முயற்சி பயிற்சி இல்லாவிட்டால் மன்னிக்கணும் அந்த வார்த்தை சொல்லுவாங்க, பிணம் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல முடியாது, முயற்சி பயிற்சியும் இல்லாவிட்டால் ஜடம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு செகண்ட் பணக்காரனோ ஏழையோ, நான் இங்க இருக்கிறேன், எங்க ஊர் இங்க இருக்குது அங்க இருக்குது, அதெல்லாம் ஒரு செகண்ட் முடிவு பண்ணிட்டா 35 மார்க் 50 மார்க் எடுக்கலாம், 50 மார்க்கு இருக்கும். ஸோ அரியா செல்வ கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம் இந்த கல்வியை. அதே மாதிரி பேரண்ட்டுக்கு சொல்றேன், நீங்க நினைக்கலாம் எனக்கு எப்ப பார்த்தாலும் கவனிக்கிறது இல்லை, நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி. நாம இருந்தப்ப தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க. இப்ப எல்லாமே 2 பேரும் வேலைக்கு போறதுனால அவங்க இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே வந்து சூழ்நிலைகள் மாறும். ஸோ அந்த இடத்துல அவர் என்ன பேசினாலும் சைலண்டா கவனிங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலு மற்ற விஷயம் அவருக்கு தெரியாதையே கொஞ்சம் கவனிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா உலகம் வந்து ஒரு போட்டி நிறைந்த உலகத்துல கண்டிப்பா நம்மளால சர்வேல் ஆக முடியும். ஸோ அந்த இடத்துல இந்த கல்வி இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளுக்கும் முதல்வர், அதாவது முதல்வர் மற்றும் ட்ரஸ்டி எல்லா அனைத்து நிர்வாகிகளுக்கும் எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இந்த கல்வியை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி நான் நிறைய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி தரேன். எங்களுக்கு என்ன தேவையோ எதையும் எதிர்பாராம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை கொடுக்குறேன். வருங்காலத்தில் மினிமம் ஒரு 5 IITயாவது கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் இறங்கி பண்ணித்தரேன். சரிங்களா? உலகத்தை காம்படிட்டிவ் உலகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பளித்த ஸ்ரீ சக்தி விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேலூர் நான் பிரின்சிபால் ஃபேக்கல்டிஸ் எப்பயுமே நான் ஃபேக்கல்ட்டி ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸும் சரி இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சரி எல்லாமே மிக்சுவலாக பண்ணி நல்லா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் டீச்சர்ஸு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு கேட்குறேன். +2 மாணவர்களுக்கு எனக்கு ஒரு எப்போனாலும் கூப்பிடுங்க, ஒரு மணி நேரம் உட்காந்து எல்லா எக்ஸாமும் இவர் வருவாரா அங்கே இருப்பாரான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு, நீங்கள் இல்லைனாலும் நான் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ஸோ அந்த வாய்ப்பை நான் கொடுக்குறேன். இது மாதிரி நல்ல ஒரு ஆனுவல் டே கண்டிப்பாக எல்லாரும் 33வது ஆண்டு நடக்கிறப்ப ஒரு தலைமுறை கம்ப்ளீட் ஆகும். அப்போ நான் கண்டிப்பாக இதில் அட்டன் பண்ணுவேன். அங்கே இன்வைட் பண்ணலாம், நான் வந்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அந்த கல்வியை நான் வேலைக்கு போயிட்டே படித்தேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், successful for grand success in the event, also the school upcoming all the school activities. Thank you all the secretary sir and correspondent sir, treasurer பிரபு சாருக்கு நான் எப்பயுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா நேற்று ஒரு ஈவெண்ட்டு காலையில் ஒரு சின்ன கோயம்புத்தூர் போயிட்டு மதியம் தான் வந்தேன், நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பேரண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.